இந்த பருத்தி கொட்டை பேர் வந்து மகாதேவன்ற கம்பெனி. வரலட்சுமின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 760 சொல்லுவாங்க. 2 பாக்கெட் வந்து நாங்கள் வாங்குறோங்க. எங்களது ஒரு ஏக்கரா இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் போக ஒரு 3/4 ஏக்கரா நடவு பண்ணியிருக்கோம். 4 அடிக்கு 4 அடி அகலத்தில் வச்சு நட்டிருக்கோம். இந்த பருத்தி காட்டில் வந்து ஊடுபயிரை வந்து அவரை, துவரை, மக்காச்சோளம், பூசணி, பீர்க்கங்காய், பாவக்காய் இவை அனைத்தும் ஊடுபயிரை வந்து பயிரிடுறோம். பருத்தி கொட்டை நெட்டு வந்து மழையே அதிகம் பொழியல. அடியில் ஈரம் இருக்குது, ஆனால் மேலே வந்து ஈரம் இல்லை. 1 நாளோ 2 நாளோ தான் மேலே சும்மா லைட்டாக மழை பெஞ்சிச்சு. மற்றபடி ரொம்ப மழையே இல்லை. அதனால் வந்து 5 நாளில் வந்து பருத்தி கொட்டை வந்து நிறைய அடி வாங்கிடுச்சு. அந்த அடி வாங்கின இடத்துலலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நடுற நிலைமையாக மாறிடுச்சு. இந்த வருஷம் ஆடி மாதம் வந்து சரியாக மழை இல்லை. அந்த காரணத்தால் இந்த பருத்தி செடி வந்து ஒழுங்காக வரலை. மீதி வந்து இதில் வந்து இன்னொரு ரகம் இருக்குது, அது போண்டா பருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பருத்தியை அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த 5 நாளுக்கு அடுத்தது எப்படி இந்த செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பருத்தியை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.